கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமிக்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 09/07/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளை 09/7/2025 கேரளாவில் பந்துனால் மற்றபடி நீங்கள் எல்லாமே நம்பர் போட்டு நாளைக்கு லாக் பண்ணுறதுலாம் நாளைக்கு பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நாளை கழிச்சு தான் ரிசல்ட் வரும். அதாவது 9ஆம் தேதிக்குரிய ஒரு ரிசல்ட் வந்து 10/7/2025 அன்றைக்கி வந்து 2 ரிசல்ட்டு. 9ஆம் தேதிக்குரிய ரிசல்ட்டும் 10ஆம் தேதி தான் வரும். 10ஆம் தேதிக்குரிய ரிசல்ட்டும் 10ஆம் தேதிக்கு தான் வரும். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துடும். இது வந்து 9ஆம் தேதிக்குரிய ரிசல்ட் வந்து ஒரு 3/5க்கு ஓட்டிடுவான். இது எப்பயும் போல் 3/7க்கு ஓட்டிடுவான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதனால் எதனால் கேரளாவில் பந்து நடக்கிறனால நமக்கு ரிசல்ட்டு வந்து 10ஆம் தேதி தான் வரும். ஓகேங்களா? கேரளாவில் பந்து ஒன்று நடக்குது. அதனால் 10ஆம் தேதி தான் ரிசல்ட்டு வரும். 9ஆம் தேதிக்குரிய குழுக்களை 9ஆம் தேதி எப்பயும் போல் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் புக் பண்ணுறாந்தா 9ஆம் தேதியே நீங்கள் புக் பண்ணிடணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 10ஆம் தேதி மட்டும் ஆட முடியும். 9ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் 2 நாளுக்கும் ஒரே நாள் தான் ரிசல்ட்டு, டபுள் ரிசல்ட் ஓடும். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மெம்பர்ஷிப் பேக்கில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 140 இந்த அதான் ஒன்றை வந்து சப்ஜெக்டில் ஆடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே நமக்கு சி போர்டு வந்து 0 பாஸ். ஓகேங்களா? சி போர்டு 0 பாஸு. அதுக்கடுத்து ஆல் போர்டுலேயும் நமக்கு 0 பாஸு. ஏன்னா 119 வந்தனால நம்மளுக்கு 0 வந்து கன்ஃபார்மாக இருந்துச்சு. அதனால் சி போர்டு வந்து 8 இல்லைன்னா 0 எடுத்து வந்தோம். அதனால் 0 நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, த்ரீ டிஜிட்டு பாக்ஸில் 3 டிஜிட்டே பார்த்துருவோம். சரிங்களா? 3 டிஜிட் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக்கை தட்டியிருக்கோம். ஓகேங்களா? புதுவிதமாக என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன வருதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 057178, செகண்ட் ஒன் நம்பர். இதெல்லாம் நீங்கள் பாக்ஸாக போட வேணாம், நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டோம்னா 083539539. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன நம்பர் நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 928. ஓகேங்களா? 928 302. ஓகேங்களா? 302. அடுத்து 023. ஓகேங்களா? 023 131. ஓகேங்களா? 131 816. எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 421.
இதுதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த செட்டு வந்து 3 டிஜிட் பவரில் அடிக்கக்கூடிய ஒரு 5 நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இதில் ஃபஸ்ட் நம்பர் 756 892 237 469 950 ஓகேங்களா. இதை நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான் ஓகேங்களா. அதாவது 3 டிஜிட் பவரில் 756 892 237 மற்றும் 469 950. இது வந்து 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 057 178 083 539 928 302 023 131 மற்றும் 816 421. இந்த செட்டு வந்து நமக்கு 3 டிஜிட் தனடெசிமல் லாட்டரியில் இந்த 140 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இது வந்து லாஸ்ட் டைம் அந்த தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்த பவர் நம்பர் ஓகேங்களா. புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏ போர்டு 1, பி போர்டு 4, சி போர்டு 0 ஓகேங்களா. இப்போ இதில் ஏ போர்டு 1 வந்தாங்க நம்ம என்னென்ன நம்பர் நமக்கு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 7 எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அதே மாதிரி இதில் 4 வந்திருக்கு இல்லையா, 4 வந்தால் 6 எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா 9 எதிர்பார்க்கலாம். சரிங்களா. சி போர்டை பொறுத்தளவு 0 வந்தனால 5 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. 5க்கு அடுத்தாப்பில் 5 வந்து ஹைலைட்டு, அதுக்கு அடுத்தாவில் பார்த்துக்கிட்டோம்னா 9 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். ஓகேங்களா. அதாவது 1 டே ஃபாலோயிங், அவ்வளோதான். 1 டே ஃபாலோயிங், ஒரே நாள் தான். இதோட வேலிடிட்டி வந்து ஒரே நாள் தான். ஒரே நாளில் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபிசி. ஆல் போர்டு ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8 எதிர்பார்க்கலாம். 8 வந்து எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 8 5 இது பார்த்துட்டோம்னா 7 ஓகேங்களா. இதை ஒரு நம்பரை மட்டும் மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அதாவது 857 ஓகேங்களா. இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் எளிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.